ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு பிராமான்யவாதம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாதம் அப்படின்ற சொல்ல நிறைய தார்க்கிகால் அங்கங்க பயன்படுத்துவா. சக்திவாதம் அப்படின்னுவா, பிராமான்யவாதம், விற்பத்திவாதம் அப்படின்னு சொல்லுவா. வாதகா அப்படின்னாலே ஆர்குமெண்ட்ஸ். ஆகையினால இந்த பிராமான்யத்தை பத்தின ஒரு ஆர்குமெண்ட். சரி, அந்த பிராமான்யத்தை பத்தின ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிராமான்யம்னா என்னது? பிராமான்யம்னா பிரம்மாவினுடைய தன்மை. பிரமாணா என்னது அப்படின்றது அசைன்மெண்ட் எழுதினவா எல்லாருமே ரொம்ப அழகா கரெக்டா அதை எழுதிட்டீங்க. பிரமா அப்படின்னா சரியான ஞானம். இந்த சரியான ஞானம் அப்படின்றத அதுக்கு ஒரு டெஃபினேஷன் தார்க்கிகால் என்ன கொடுக்குறா அப்படின்னா, தர்க்க சங்கிரகம் அப்படின்ற அந்த கிரந்தத்துல வரும். தத்வதி பிரகாரகா அனுபவா அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது சரியான ஞானம் அப்படின்னா உள்ளதை உள்ளபடி அறியறது அப்படின்னு தான் நம்ம அதை டிஃபைன் பண்ணுவோம். சரியான ஞானம்னா என்ன அர்த்தம்? ஞானம் இப்ப தப்பா போகும். இப்ப சரியான ஞானம் அப்படின்னா இதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம், தப்பான ஞானத்துல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். தப்பான ஞானம்னா என்ன? அப்போ அதுக்கு கவுண்டரா இந்த சரியான ஞானம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பார்க்கறதா நையாயிக்காளுடைய மதமே. சரியான ஞானம் அப்படின்னா என்ன தோன்றது? அங்க எழுதியிருக்க உள்ளதை உள்ளபடி அறியறது. மேல ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வேற ஏதாவது ஆட் பண்ண முடியுமா? உள்ளத உள்ளபடி அறியறது. குடம் இருக்கு, எதிரில் குடம் இருக்கு, குடத்தை தெரிஞ்சுக்கிறோம். எதிரில் இருக்கக்கூடிய பொருள்ல குடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்ப அந்த ஞானம் சரி, எப்ப அது தவறாக ஆகும்? ஏதாவது தவறான ஞானத்தினுடைய பிரமம் அப்படின்னு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த சாஸ்திரம் சிம்பிளிஃபைட் இதுல கூட பார்த்தோம். 3 மதங்கள்லாம் பார்த்தோம். பிரம்மத்துக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. பேசுறது கேட்கலையா? கேக்குது சுவாமி. ஆனா பிரம்மத்துக்கு உதாரணம்னா பிரம்மம் தனிப்பட்ட ஒண்ணு, அத பாரு இன்னொன்னு கிடையாதுன்னு சொல்லும்போது அதுக்கு எப்படி? பிரம்மம் இல்ல, பிரம்மம் இல்ல, பிரமம். பிரமம் பிரமம்னா எதிர்க்க இருக்கிற கயரை பார்த்து பாம்பு அப்படின்னு அது ஒரு உதாரணம் இல்லையா? கிளிஞ்சலை பார்த்து வெள்ளி அப்படின்னு சொல்றது. சரி, கிளிஞ்சல் இருக்கு, வெள்ளி அப்படின்னு நினைக்கிறோம். சரியா? அப்போ இது பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். கிளிஞ்சலை பார்த்து கிளிஞ்சல் நினைச்சிருந்தோம்னா இது பிரமா அப்படின்னு ஆயிருக்கும். இப்போ என்ன தன்மை? பிரம்மம் அப்படின்றது ஒரு ஞானம். வெள்ளி அப்படின்னு நமக்கு தோன்றது, தோற்றம், ஞானம் எல்லாம் ஒண்ணுதானே. இங்க இன்னொருத்தருக்கு கிளிஞ்சலை பார்த்து கிளிஞ்சல் அப்படின்னே தோன்றது, அந்த தோற்றம் இருக்கு. கிளிஞ்சலை பார்த்து கிளிஞ்சல்னு தோணுச்சுன்னா அது உண்மையான ஞானம். அதனால அது பிரம்மம் கிடையாது, அது பிரமா. அது பிரமா. ஆனா ஒரு கிளிஞ்சலை பார்த்து ஒருத்தருக்கு வெள்ளின்னு தோணுச்சுன்னா அது சரியான ஞானம் இல்ல, அதனால அது பிரமா இல்ல, அதுக்கு பிரம்மம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சரி, சரி, இன்னும் கொஞ்சம் இது போட்டதானே உள்ளதை உள்ளபடி அறியறது. இதுல இருக்கிறது கிளிஞ்சல் தான், கிளிஞ்சலா தெரிஞ்சுனா அது சரி. இது இல்ல, வெள்ளி இல்ல. ஆனா நம்ம மதத்துல ரெண்டுமே பிரமாதானே. ஆமா, அது கரெக்ட், அது சரிதான். நம்மளுடைய மதத்துல விசிஷ்டாத்வைத ராமானுஜ சித்தாந்தத்துல ரெண்டுமே பிரமாதான். ஏன் யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஏன் ரெண்டுமே பிரமாதான் அப்படின்னு? ஏன்னா கிளிஞ்சலை பார்த்து நம்ம வெள்ளின்னு சொல்றது அதுல சில வெள்ளியோட தன்மை இருக்கு. சரி, நம்ம சரிதான் அப்படின்னு சொல்லி சரி எல்லாம் ஞாபகம். சரியா? அதனாலதான் நம்ம அந்த யதார்த்த கியாதி அப்படி உண்மையாக அங்க இருக்கு. இந்த கிளிஞ்சல கூட வெள்ளியோடைய அம்சங்கள்லாம் உண்மையாவே இருக்கு. அப்போ வெள்ளியை பார்த்தாலும் வெள்ளின்னு சொல்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம போறோம். ஆக சரி, இது இப்போ தார்க்கிகன் சொல்ற டெஃபினிஷன்
அதை பாருங்களேன், எவ்வளவு அழகமா அனலைஸ் பண்றான் அப்படின்னு. ஆக இந்த பிரமாக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தத்வதி தத் பிரகாரகா அப்படின்னு அவனுடைய ஒரு டெஃபினிஷன். இதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒரு பொருள்ல என்ன பண்ணுவான்னா, இதுவும் நம்ம டச் பண்ணியிருக்கோம் இந்த அம்சத்தையும். என்ன பண்ணுவோம்னா, விசேஷணம் விசேஷம் அப்படின்னு இருக்கும். நம்ம அபாவத்தெல்லாம் பத்தி பார்க்கும் பொழுது, தரை தரையானது எப்படிப்பட்டது அப்படின்னா, கட்டாபாவத்தை கொண்டது தரை. குடமின்மையை வெறிச்சொடியா இருக்கு இந்த தரை அப்படின்னும் பொழுது என்ன ஆகும், தரையானது விசேஷமா இருக்கு. இப்போ தரையும் ஒரு விதமா நம்ம அறிஞ்சுக்கிறோம். ஆக அங்க விசேஷனம் எப்படி தரையை அறிஞ்சுக்கிறோம், குடமின்மை கொண்டதாக அறிஞ்சுக்கிறோம். வெள்ளையான குடம் அப்படின்னா குடமானது விசேஷம், வெள்ளை அப்படின்றது அதனுடைய விசேஷம். அப்போ ஒவ்வொரு பொருள் நம்ம அறிஞ்சிக்கும் பொழுது ஒரு பொருள் அதை ஏதோ ஒரு விதத்துல அறிஞ்சுக்கும். சரியான ஞானம்னா என்னன்னா, நம்ம அறிவுக்கு விசேஷம் ஒண்ணு இருக்கும், விசேஷணம் ஒண்ணு இருக்கும். விசேஷத்துல விசேஷணம் ஒரு கால் இருந்தது என்றால் அது சரியான ஞானம், அவ்வளவுதான். கிளிஞ்சலாக அறியறோம் அப்படின்னா, அப்ப எதிரில் இருக்கிற பொருள் அதுல என்ன தன்மையை கொண்டதாக அறியறோம், கிளிஞ்சல் தன்மையை கொண்டதாக அறியறோம். இது எல்லாருக்கும் புரியுறதா? விசேஷம் விசேஷம் எல்லாமே நம்ம முன்னாடி தொட்ட விஷயங்கள் தான். அப்ப எதிரில கிளிஞ்சல், அப்ப கிளிஞ்சல் தன்மையை கொண்டது எதிரில, அப்படிப்பட்ட ஒரு பொருள் எதிரில இருக்கு. இதுதான் அறிவு. இது ஏன் சரியான அறிவாக இருக்கு? ஏன்னா எதிரில கிழிஞ்சல் தன்மை உண்மையாவே இருக்கே, அதனால சரியான அறிவா இருக்கு. இப்போ வெள்ளி அறியறோம், இப்போ இதை வச்சு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லுங்க, அது ஏன் தவறான அறிவா இருக்கு? பிரமாகாவா ஏன் இருக்கு? வெள்ளித்தன்மை அதுல இல்லையே. அப்போ ஒரு பொருளை எப்படி அறிஞ்சிருக்கோம், நம்ம வெள்ளித்தன்மையை கொண்டதாக அறியறோம், ஆனா உண்மையா வெள்ளித்தன்மை அங்க இல்லையே. அதுதான் பிரம்மம். அப்புறம் ஞானத்துக்கு ஏதோ ஒன்று விசேஷமாக ஆறுது, அதே போல விசேஷணமாக ஒன்று அறியறோம். விசேஷம் விசேஷத்துல இருந்தது என்றால் சரியான அறிவு, இல்லைன்னா தவறான அறிவு. ஆக இது இது இதெல்லாம் தர்க்க சங்கத்துல வரக்கூடியதுதான். எல்லாத்தையும் ஆச்சரியமா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கான்றது தெரியல. மற்ற இடத்துல இதெல்லாம் காண கிடைக்குமா அப்படின்னு தெரியல. வேற ஒரு விதத்துல யோசிக்கலாம் மற்றவர்கள்லாம். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா பராமர்சத்துலயும். ஆக பராமர்சம் அனுமானம் அந்த பராமர்சம் அது சொல்லல, பொதுவா கிரந்தங்கள் நம்ம ஆராயும் பொழுது இருக்கக்கூடிய பராமர்சத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரமான்றது சரியான ஞானம், உள்ளதை உள்ளபடி அறிவது அப்படின்றது. இந்த உள்ளதை உள்ளபடி அறிவது அதுலயே கொஞ்சம் தமிழ் ஞானம் வேணும். அங்க எழுதினதுல யாராவது சொல்ல முடியுமா? விசேஷனம் விசேஷம் ரெண்டுத்தையும் அங்கே அந்த வாக்கியத்திலே இருக்கு. உள்ளதை உள்ளபடி அறிவது. விசேஷனம் அதுல உள்ளது. என்னது விசேஷனம்? அந்த விசேஷத்துல உள்ளது, அந்த பொருள்ல அந்த தன்மை இருக்கு. உள்ளபடிங்கிறது விசேஷனம், உள்ளதுங்கிறது விசேஷம். ஆமா, அதுதான் எதிர்பார்த்தேன். கோவிந்தன் சுவாமி அதான் சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் எதிர்பார்த்தேன். உள்ளதை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதான் விசேஷமா இருக்கு. உள்ளபடி படின்றதே பிரகாரம் தன்மை தானே, அது விசேஷனம். ஆக உள்ளதை உள்ளபடி அறிவது அப்படின்றதும் இதுதான் காட்டுறது. இந்த விசேஷம் விசேஷத்துல இருக்கு அப்படின்றத காட்டுறது. சரி, இப்ப பிராமணியம் அப்படின்னா பிரமாவினுடைய தன்மை. பிரமா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், சரியான ஞானம். அப்ப ஞானத்தினுடைய தன்மையா கொண்டு போனோம், ஞானத்துக்கு ஒரு தன்மை அப்படி எடுத்துன்னு போனோம். அதான் பிராமணியம் அப்படின்னு. அது என்ன தன்மை அப்படின்னா, உள்ளதை உள்ளபடி அறிவித்த தன்மை. அதுதான் அந்த ஞானத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை. எதிரில் உள்ள பானையை பானையாக காட்டிற்று என்ற தன்மை. ஸோ இதான ஞானம் பண்றது. எதிரில் பானை அப்படின்னா இப்ப பானை தன்மையுடன் கூடின பொருள், அந்த பொருளை பற்றின ஞானமாக இருக்கு. சரியா? கொஞ்சம் நல்லா சூக்ஷ்மமா கவனிங்க அதை. இப்போ இந்த ஞானம் எதை பற்றினதாக இருக்கு? எதிரில் இருக்கக்கூடிய பொருளை பற்றினதாக இருக்கு. அந்த எதிரில் இருக்கக்கூடிய பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கு? பானை தன்மையுடன் கூடின பொருளாக இருக்கு. இப்ப ஞானம்னாலே அதுக்கு என்ன வேணும்? விசேஷனம் விசேஷம் வேணும். இங்க என்ன விசேஷமாக இருக்கு? பானை தன்மையுடன் கூடின பொருள், அதான் விசேஷமா இருக்கு. அது இந்த ஞானம் எப்படி காட்டுறது நமக்கு?
அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம், பானைத்தன்மை கொண்டதாக புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆகையால இது சரியான ஞானம். அப்போ இந்த ஞானத்துல என்ன ஒரு தன்மை இருக்கு, பானைத்தன்மையுடன் கூடின பொருளை விசேஷமாக கொண்டிருக்கு இந்த ஞானம். அதே போல பானைத்தன்மையை விசேஷணமாக கொண்டிருக்கு. இந்த ஞானத்தினுடைய ஒரு ஆட்ரிபியூட்டா அது அவங்களால கற்பனை பண்ண முடியறதா? ஏன்னா ஞானம் அப்படின்னாலே நம்ம என்ன கேட்போம், நம்ம இதான் நிர்விசேஷ சின்மாத்திர வஸ்துவாதிகள் அப்படின்னு அத்வைதிகளை பத்தி முமுட்சுபடியில மாமுனிகளை சாதிக்கிறார். அவருடைய மதத்துல ஞானம் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான், ஞானம் முடிஞ்சு போச்சு, நிலவச்சின்ன ஞானம் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்ப நம்மளுடைய மதத்தை அப்படி கிடையாது. ஞானம் அப்படின்னால என்ன வேணும், எதை பற்றி அப்படின்னு கேள்வி தன்னிடையே வரும். ஆக எதை பற்றி அப்படின்னு கேள்விதான் அந்த ஒரு ஆகாங்கையை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது. அது எதுவாக இருக்கும், நம்ம பார்த்த டேர்ம்ஸ்ல ஏதாவது தோன்றதா? ஞானம் அப்படின்னு சொன்னாலும் எதை பற்றி அப்படின்ற கேள்வி வர, அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கக்கூடியது என்னவாக இருக்கும்? விசேஷமா இருக்கும். என்னது? விசேஷமா விசேஷம் விசேஷமா இருக்கும். விசேஷமா இருக்கும், சரியா? எதை பற்றின்றது விசேஷமா இருக்கும். விசேஷம். ஓகே. அதே போல இன்னொன்னு, அப்போ எப்படி அப்படின்னு, அப்ப எதை பற்றி அறிஞ்சிருக்கோம், இப்போ ஞானத்துக்கு ஒரு ஆட்ரிபியூட் வருது இல்லையா, விசேஷம் ஒண்ணு. எப்படி அறிஞ்சிருக்கோம் அந்த பொருளை, அதுவும் ஞானத்துக்கு ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம கொண்டு வந்துடலாம். இப்படிப்பட்டதான் நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோம். ஆகையினால இப்போ ஞானத்துடைய ஆட்ரிபியூட்டை நம்ம பார்த்தோம்னா, சரியான ஞானத்துக்கு என்ன இருக்கு, இப்போ குடத்தன்மை கொண்ட பொருளை பற்றினதாக இருக்கு. அப்போ குடத்தை விசேஷமாக கொண்டிருக்கு. அதுக்கு பிரகாரம் என்ன, குடத்தன்மை. அப்போ ரெண்டு ஆட்ரிபியூட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த ஞானமானது சரியான ஞானம். இதெல்லாம் மனசுல வாங்கிட்டீங்களா? ஒரு திருப்பி ஒரே ஒரு தடவை சொல்ல முடியுமா? இன்னொன்னு சொல்லணுமா? இல்லை எனக்கு புரியல, ஒரு சந்தேகம் இருக்கா? என்னது? இல்ல ஒரு தடவை சொன்னா புரியும். சரி. இப்போ ஞானம் அப்படின்னாலே அதுக்கு வந்து விசேஷம் ஒண்ணு இருக்கும், விசேஷனம் ஒண்ணு இருக்கும். இப்ப சரியான ஞானம் அப்படின்னா அந்த ஞானம் எந்த விசேஷத்தை பற்றி இருக்கோ அந்த விசேஷம் எப்படி இருக்கணும்னா அந்த விசேஷணத்தை கொண்ட வஸ்துவாக இருக்கணும். இப்போ குடத்தை நம்ம குடமாக அறியறோம். அப்போ இந்த ஞானத்துல என்ன, எதில் இருக்கக்கூடிய பொருளை அறியறோம். நம்ம எப்படி அறியறோம், குடமாக அறியறோம். ஆக எதில் இருக்கக்கூடிய பொருள் தான் விசேஷம். அந்த பொருள் எப்படி இருக்கு, இந்த ஞானத்துல விசேஷனம் என்ன, விசேஷனம் பிரகாரம் ரெண்டுமே ஒரே இதுதான். இந்த ஞானத்துல விசேஷனம் பிரகாரம் என்னவாக இருக்கு, சரியான ஞானம் இந்த ஞானத்துல அந்த குடத்தின் தன்மை, குடத்தன்மை இருக்கு இல்லையா? ஒரே சால்வ் எடுத்து ஒரே ஆக குடத்தன்மை தான் வந்து விசேஷணமா இருக்கு இந்த ஞானத்துல. இந்த ஞானத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா அந்த குடத்தன்மையை கொண்ட பொருளே விசேஷமாக இருக்கு. ஆகையான இந்த ஞானம் சரியான ஞானம். ஆக ஞானத்துக்கு விசேஷமாக என்ன இருக்கோ அதை கொண்டதையே விசேஷமாக இருந்ததுன்னா இந்த ஞானம், அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருந்தது என்றால் அந்த ஞானம் சரியான ஞானம். இப்போது வெத்திரேக்கத்துல பாருங்க, ஒரு கவுண்டரா பாருங்க, பிரம்மத்தை கொண்டு வந்தோம்னா யாராவது இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? இப்ப சொன்னதா கிளிஞ்சல் வெள்ளி அதை எடுத்துக்கோங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரை பண்ண முடியுமா? அங்க இந்த தன்மை இல்லை அப்படின்னு கொண்டு வரணும். விசேஷத்துல இந்த விசேஷனம் இல்லை. இப்போ கிளிஞ்சலை வந்து வெள்ளின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கிளிஞ்சல்ல வெள்ளித்தன்மை இல்லை, சரியா? அதனால இல்லாத ஒரு விசேஷணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால அது பிரம்மம். ஆக இப்ப எல்லாமே என்ன பண்ணணும், அந்த ஞானத்துக்கு அந்த தன்மையை கொண்டு வந்துடும். ஆக முதல் ஞானம் குடத்தை குடமா தெரிஞ்சிடணும் இல்லையா? அப்போ என்ன ரெண்டு தன்மைகள் இருக்கு அந்த ஞானத்துக்கு? அந்த ஞானம்னாலே விசேஷம் விசேஷம். சரி, ரெண்டு தன்மை வேண்டாம், ஒரே தன்மையை சேர்த்து கூட சொல்லுங்களேன், உங்களுக்கு ஒன்றும் சிம்பிளா இருக்கும். ஒரே தன்மையா சேர்த்து சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம்?
அந்த ஞானத்துல என்ன எக்ஸாக்டா தன்மை இருந்தது? சரியான ஞானம், குடத்தை குடமாக தெரிஞ்சுக்கும் பொழுது விசேஷணத்தை கொண்ட விசேஷம். விசேஷணத்தை கொண்ட விசேஷத்தை பற்றினதாக இருந்தது அந்த ஞானம். சரியா? பிரம்மத்துல என்ன இல்ல, அங்க விசேஷணம் இல்லாத பொருளை பற்றின ஞானமாக இருந்தது. அது உண்மையாக விசேஷணம் இல்லை. அப்படி டிஃபைன் பண்றது சரியா சுவாமி? விசேஷணம் இல்லாத பொருளை அப்படின்னு பொதுவா சொல்றது சரியா இருக்குமா சுவாமி? சரி, அது இந்த கான்டெக்ஸ்டோட புரிஞ்சுக்கோங்க. விசேஷமா அந்த ஞானத்தினுடைய விசேஷம் அப்படின்னு ஏதோ ஒரு விசேஷம் இல்லை, அந்த ஞானத்துல விசேஷம் இருக்கும் இல்லையா? இல்ல, எந்த விசேஷணத்தை கொண்டதாக நாம் அறிந்தோமோ அந்த விசேஷனம் இல்லை. அது ரெண்டு ஒண்ணு தானே. அந்த ஞானத்துக்கு விசேஷம்னா அதான் நான் மீன் பண்றேன். சரி 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 சார். சரியா? ஆக விசேஷனம் அந்த அதுக்காக ரெண்டு ஆட்ரிபியூட்டா கொண்டு போக பார்த்தேன். அது கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுக்காக ஒன்னா கம்பைன் பண்ணி பண்ணா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஞானம்னாலே விசேஷனம் இருக்கும், விசேஷம் இருக்கும். ஆக அந்த விசேஷம் ஒரு பொருளை பற்றின ஞானம் அங்க உண்மையாக விசேஷனம் இருந்ததே என்றால் அந்த ஞானத்துக்கு தான் மறுபடியும் விசேஷனமாக ஒண்ணு இருக்கும். இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கிடையாது. ஆனா எடுத்தோடனே புரியறது ஒரு இடம் கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். ஜென்ரலா ஓவராலா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது சந்தேகம் இருக்கா? பிரமம், பிரமா எப்படி தங்கராஜ சுவாமி? சுவாமி, இந்த பிரம்மத்துல இந்த விசேஷனம் இல்லாத விசேஷம்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? அது இன்னும் ஒரு பிரமாணம் வச்சு தெரிஞ்சுக்கணும். எப்படி? அப்படிதான் தெரியும். வேற வழி இல்லை. அதை பத்திதான் இப்போ விசாரமே, பிராமணியவாதமே அதை பத்தி தான். இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு தப்பான ஞானம் இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம, அது எல்லாருக்குமே தெரியும் இல்யூஷன் ஒண்ணு இருக்குன்னு. ஆனா அது இல்யூஷன் நம்ம எப்படி அறியறோம் அப்படின்னா இன்னொரு பிரமாணத்தை கொண்டுதான் அறிய முடியும் அப்படின்னு சில பாதம். சுவாமி அடியன் கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். அதாவது உள்ளதை உள்ளபடி அறிவது, அந்த பிராமணியம்னு வரைச்சு உள்ளபடிய சரியா புரியலன்னா அது பிராமணியம் ஆகாது, பிரம்மையம் ஆயிடும் இல்லையா? சரி. ஆனா அப்படியா? அப்படி விசேஷணத்தை தப்பா புரிஞ்சுக்கிறது தான் பிரம்மம் இல்லையா? அதாவது விசேஷணம் இல்லாத விசேஷணத்தை இருக்கிறதா புரிஞ்சுக்கிறது பிரம்மம். ஆமா, அங்க இடத்துல விசேஷணம் இல்லை, ஆனா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பிரம்மம். அது கரெக்டா புரிஞ்சா அது பிரமா ஆயிடும். ஆமா, அத கரெக்டா புரிஞ்சதா இல்ல, அந்த விசேஷம் உண்மையாக இருந்ததுன்னா பிரமா. ஓகே ஓகே, புரிஞ்சது. சரி, இதுதான் இப்போ பிராமணியம். இப்போ என்ன தன்மை அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போ எதிரில் உள்ளதில் கடத்தம் உள்ளது என்ற அறிவு வேறு. இது வேற ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த இது எதிரில குடம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல எதை பத்தியில ஞானம்? இது எதிரில இருக்கக்கூடிய பொருளை பற்றின ஞானம். என்ன எவ்வாறு தெரிஞ்சுக்கிறோம் என்றால் குடத்தன்மையை கொண்டது எதிரில் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த ஞானத்துக்கு விசேஷம் என்ன அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய பொருள். விசேஷம் என்ன அப்படின்னா குடத்தன்மை. இப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? எதிரில் இருக்கக்கூடிய பொருளை பற்றின ஞானம் குடமாக அறிந்து கொள்றோம். அப்ப எதிரில் இருக்கக்கூடிய பொருள் அது விசேஷமாக இருக்கு, குடத்தன்மையானது விசேஷனம் பிரகாரமாக இருக்கு. சரியா? இது ஒண்ணு. எனக்கு ஏற்பட்ட அறிவு சரி, அதாவது குடத்தை குடமாக காட்டிற்று என்ற அறிவு வேறு. இப்ப இந்த அறிவு வேறு. என்னன்னா எனக்கு ஏற்பட்ட அறிவு சரியானது அப்படின்னு நமக்கு ஒரு அறிவு ஏற்படுறது இல்லை. நான் சரியாதான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு. சரி, இந்த என்ன விசேஷமா தன்னை பத்தின ஜட்ஜ்மெண்ட் இல்லையா சுவாமி? தன்னை பத்தினதா? நான் சரியா புரிஞ்சுட்டேன் அப்படிங்கறது தானே. சரி, அப்போ அப்ப சரி, விசேஷம் என்ன? நான் பிரகாரம் விசேஷம் என்ன? சரியா புரிஞ்சிருக்கேன்,
சரியா சரியான புரிஞ்சு அறிவு, தன்மை, சரியான சரியான அறிவு. சரியா? அதை நான் சரி, அதை இன்னும் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோமே. இப்ப நான் வந்து விசேஷமாக்கணும்னா இந்த எனக்கு ஏற்பட்ட அறிவு சரி அப்படின்னு தானே இருக்கு. நான் விசேஷமாக்கினா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும், அதனால அதை விட்டுடுவோம். இப்போ இந்த வாக்கியத்துல எனக்கு ஏற்பட்ட அறிவு சரி, இது இந்த அறிவு எதை பற்றின அறிவு? எனக்கு ஏற்பட்ட அறிவு தான் விசேஷம், அதோட சரியான தன்மை தான் விசேஷனம். சரியா? ஆக இதன் சரியான தன்மை அப்படின்றதுதான் பிராமாண்யம், பிரமாவினுடைய தன்மை. பிரமாணம் என்ன? சரியான அறிவு. அப்போ எனக்கு ஏற்பட்ட அறிவு சரி அப்படின்னா அறிவானது விசேஷமாக இருக்கு, அந்த அறிவுல இருக்கக்கூடிய பிராமாண்யம், சரியான தன்மை, அதை பற்றி நான் அறியறேன். சரியா? இப்போ இந்த ரெண்டு அறிவும் வெவ்வேறாக தோன்றதில்ல. முதல் அறிவுல எதை பற்றின அறிவு? அது குடத்தை பற்றின அறிவு. ரெண்டாவது அறிவு எதை பற்றின அறிவு? குட ஞானத்தை பற்றின அறிவு. சரியா? இதுவும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரெண்டு தனித்தனியா அறிவு இருக்கு. முதல்ல குடத்தை பற்றின அறிவு, அதுக்கப்புறம் குட அறிவை பற்றின அறிவு. புரியுறது இல்லையா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா அதுல? சுவாமி, ஞானம், ஞானத்தை பத்தின ஞானம் அப்படி வச்சுக்கணும் இல்லையா? அவ்வளவுதான். சரியா? ஞானம், ஞானத்தை பற்றின ஞானம். ஆனா முதல் ஞானம் அப்படின்னா அங்கேயும் வந்து ஒரு கேள்வி வரும், எதை பற்றின ஞானம் அப்படி நம்ம சொல்லல இல்லையா? அங்க நம்ம சேர்த்துக்கணும், குடத்தை பற்றின ஞானம் அப்படின்னு சேர்த்துக்கலாம். குடத்தை பற்றின ஞானம் முதல் அறிவு. இரண்டாவது ஞானத்தை பற்றின ஞானம். என்ன ஞானம்னா குட ஞானத்தை பற்றின ஞானம். சரியா? ரெண்டு ஞானம். சரி, இதெல்லாம் வந்து ஒரு சுவாமி, இப்ப எனக்கு ஏற்பட்ட அறிவு தவறு அப்படின்னு வந்ததுன்னா அது பிரம்மமா சுவாமி? சரி, எனக்கு ஏற்பட்ட அறிவு தவறான அறிவு அப்படின்றது பிரம்மமா? அதுவும் பிரம்மமா? அது ரொம்ப குழப்பம். நிஜமாவே தவறான அறிவு ஏற்பட்டிருந்தா அது பிரம்மம் கிடையாது, அதுதான் சரியான அறிவு. சரியா? அப்ப அது சரியா என்ன ஆயிடும்? சித்ரா மாமி? சுவாமி புரியல சுவாமி. அதாவது இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு ஏற்பட்ட அறிவானது தவறு அப்படின்ற நமக்கு ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோமே, அந்த ஞானமே பிரம்மம் கிடையாது. ஏன்னா அந்த ஞானம் சரியான ஞானம். புரியுது சுவாமி. புரியுது இல்லையா? தெரிஞ்சது எது பிரம்மம் அப்படின்னா அந்த வாக்கியத்திலே இருக்கே, எனக்கு ஏற்பட்ட அறிவு தவறு அப்படின்னா எது பிரம்மம்? முன் ஏற்பட்ட ஞானம். சரியா? ஆக எனக்கு இல்யூஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நான் இல்யூஷன் எதை சொல்றேன்? முன்னாடி ஏற்பட்ட ஞானத்தை தான் இல்யூஷன் அப்படின்னு சொல்றேன். ஞானத்தின் ஞானம் கொஞ்சம் விலைக்கு சொல்ல முடியும். ஞானத்தை பற்றின ஞானம் அப்படின்னு அதாவது முதல்ல குடம்னு எடுத்தோம்னா ஞானம், அந்த குடத்தை பற்றிய மேலும் ஞானம், ஞானத்தின் ஞானம்னு சொல்லும்போது குடம் எடுத்து அப்படி ஞானம்னு வரும். அப்படி கிடையாது. குடம்ன்றது ஞானம் கிடையாது இல்லையா? முதல்ல வந்து குடத்தை பற்றின ஞானம் நமக்கு ஏற்படும். கண்ணை திறந்து பாக்குறோம், எதுல குடம் இருக்கு அப்படின்னு நமக்கு தோற்றம் ஏற்படுறது இல்லையா? அதுதானே ஞானம். எதிரில குடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஞானத்துல என்ன விஷயம்? குடம் தான் விஷயம், எதிரில இருக்கக்கூடிய பொருள் விஷயம். அதுக்கப்புறம் குடம் இருக்குன்னு வரும்போது அந்த குடம் நம்ம ஞானம் இருந்ததானே குடம் இருக்குன்றது வரும். அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதுதான் நீ சொல்றதுதான் சரி. ஞானம் இருந்தாலும் குடம் இருக்கு அப்படின்னே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம குடத்தை தெரிஞ்சுனா தான் நம்ம சொல்ல முடியும் குடம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப முதல்ல நம்ம குடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சரியா? குடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்றத நையாயிக்கனுடைய மதத்தை சொல்றேன். ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி ரெண்டு ஞானம் தனித்தனியா பிரிச்சு சொல்ல போறான். சரியா? அதையும் அமைச்சுக்கோ. அதனாலதான் ஒரு வேலை வேணுகோபால் சுவாமிக்கு வந்து புரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலே நையாயிக்க மொத்தம் அது சட்டுன்னு புரியாது. நம்மளுடைய மதம் சிம்பிளா தான் இருக்கும். குடத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா சுயம் பிரகாச ஞானம் முடி மேல வரும். அது சரி, அது இருக்கட்டும். ஆனா இப்போ இவன் சொல்றதை மட்டும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்றான்னு. ஆக முதல்ல குடத்தை பற்றின ஞானம் நமக்கு ஏற்படுறது. இது குடம் அப்படின்னு
ஒரு புரிதல் ஏற்படுறது. சரி, அதுக்கப்புறம் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து குடத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு குட ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம அப்பவே சொல்றோமான? அப்படி சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றான் அவன். நம்ம அப்பவே ஒண்ணு சொல்லலையே. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து குட ஞானம், அதாவது குடம் இருக்கு எதிரில், ஸோ நம்மளுடைய ஃபுல் எப்படி சொல்றது, ஃபோக்கஸ் அட்டென்ஷனா அப்படின்னு வச்சுக்கலாமா, எதுல இருக்கு? குடத்துல இருக்கு. குடம் இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுதான் நம்ம பர்சீவ் பண்றோம். குடம் இருக்கு அப்படின்னு குடத்தினுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தான் நம்ம பர்சீவ் பண்றோம். எனக்கு அறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கவலையே படல. அதுக்கப்புறம் தான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குடத்தை பற்றி நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். சரியா? அப்பதான் நம்மளுடைய அறிவு வருது. எனக்கு ஏற்பட்டிருக்க அறிவு, அந்த அறிவு அப்படின்றது மேல போடணும். சரியா? குடம் இருக்குன்னு எனக்கு சரியான பிரமா கிடைச்சதுனால அந்த ஞானம் திருப்பி கிடைச்சதுன்னு எடுத்துக்கணுமா? அது இல்லையே, அப்படி இல்லை. வேணுகோபால் சாமி ஒண்ணு வேணா பண்றீங்களா? நம்ம மேல போலாம். நீங்க ஒரு தடவை மறுபடியும் ரெக்கார்டிங் வேணா கேளுங்க. இடைஞ்சலுக்கு வந்து அந்த அந்த விஷயத்த மட்டும் ஆனா வேற மாதிரி ஏதாவது எப்படி பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இன்னொரு தடவை ரெக்கார்டிங் வேணா கேட்டு பாருங்களேன். கேட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்க. அப்போ கிளாரிட்டி வரலன்னா மறுபடியும் நம்ம ஏதாவது யோசிச்சு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கும் கடைசி இது மட்டும் சொல்றேன், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. முதல்ல நம்ம கண்ணை திறந்து பார்த்த உடனேயே நமக்கு வந்து குடம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறது. அப்ப நமக்கு ஞானம் ஏற்பட்டிருக்கு தானே. எதை பற்றின ஞானம் இது? குடத்தை பற்றின ஞானம். சரி, ஆயிடுத்து இல்லையா? அப்போ முதல்ல ஆயிடுச்சு. குடத்தை பத்தி நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். குட ஞானம், அதாவது குடத்தை பற்றின ஞானம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ இங்க ஃபுல்லா நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே குடத்தை பத்தி தான். அதுக்கப்புறம் நான் குடத்தை சரியாதான் தெரிஞ்சுட்டேன், எனக்கு ஏற்பட்ட அறிவு சரிதான் அப்படின்னு நம்ம அதிகமாகவும் தனியா ஒண்ணு சொல்றோம் இல்லையா? அப்ப நம்ம எதை பத்தி அனலைஸ் பண்றோம்? இப்படி வேணா வச்சுக்கோங்களேன். கண்ணை திறந்து பார்த்த உடனே இந்த குடமானது இந்த சைஸ்ல இருக்கு, இந்த ஷேப், இந்த ஷேப்ல இருக்கு, இந்த நிறத்துல இருக்கு, இப்படியா நமக்கு ஞானம் ஏற்படுறது இல்லையா? அது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் எதுல இருக்கு? குடத்துல. அப்ப அந்த ஞானம் எதை பற்றின ஞானம்? குடத்தை பற்றின ஞானம். அதே போல நம்ம இன்னொரு கிட்ட இதுவும் சொல்லுவோம் இல்லையா, நான் குடத்தை பத்தி தெரிஞ்சுட்டேனே, அது சரியா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்ம ஃபோக்கஸ் எதுல இருக்கு? அந்த ஞானத்துல இருக்கு. என்னுடைய அறிவு, எனக்கு ஏற்பட்ட அறிவானது அந்த குடத்தை பத்தி எல்லாமே சரியா தெரிஞ்சுட்டேன், அந்த ஷேப்பை கரெக்டா தெரிஞ்சுட்டேன், கலர் கரெக்டா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? அப்ப நம்ம எதை அனலைஸ் பண்றோம்? அப்ப நம்ம ஞானம் எதை பற்றினதா இருக்கு? என்ன தோன்றது? இருப்பதை சரியாக அறிந்து கொண்டவை. அப்ப அந்த அறிந்து கொண்ட அந்த தன்மை இருக்கு இல்லையா? அப்ப அந்த அறிவை பற்றினதாக இருக்கு. எனக்கு குடத்தை பத்தின அறிவு ஏற்பட்டதோ அது சரியான அறிவு அப்படின்னு அதை பத்தி நான் அனலைஸ் பண்றேன், அதை ஃபோக்கஸ் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? ஆக ரெண்டா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன், இதான் ஒரு கஷ்டம் இந்த சாஸ்திரத்துல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்றது எல்லாமே இந்த நையாயிக்க மதம், கொஞ்சம் மீமாம்சக மதம் கலந்துருக்கு. நம்ம சித்தாந்தத்தை ரொம்ப சிம்பிளா வச்சுருவேன். பெருமான சுயம் பிரகாசமா இருக்க ஞானம் அப்படின்னு அது மேல பார்ப்போம். ஆனா தயவுசெய்து கொஞ்சம் இது கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. நிறைய பட்சங்கள் வரும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போதைக்கு 2 ஞானம் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரியா? இப்ப ஞானம், அப்புறம் ஞானத்தின் ஞானம். முதல்ல என்ன ஆகுது? அறிவு ஏற்படுறது. முதல்ல ஏற்பட்ட அறிவை அதுக்கப்புறம் அறியறோம். முதல்ல அறிவு ஏற்பட்டுறது, அதுக்கப்புறம் ஏற்பட்ட அறிவை அறியறோம். எப்படி வச்சுப்போமே, இப்போ இந்த நையாயிக்கனுடைய மதத்துல எப்படின்னா, உடம்புல சந்தனம் பூசுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம குளிர்ச்சியால ஆத்மாவுக்கு என்ன ஆகும்னா சுக்கம்ன்றது ஏற்பட்டுடும். சரியா? அதுக்கப்புறம் சுக்கத்தை தெரிஞ்சுப்பான அவன் முதல்ல சுக்கம்னு ஆத்மாவுக்கு ஏற்பட்டுட்டோம், அதுக்கப்புறம் எனக்கு சுகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அடுத்து தெரிஞ்சுப்பான். அதே போலதான் முதல்ல அறிவு ஏற்பட்டுடும், அதுக்கப்புறம் எனக்கு அறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுப்பான். சரியா? இதுதான் நையாயிக்க மதம். சில மீமாம்சக மதமும் இதே போலதான். ஆக 2 ஸ்டெப்பை நம்ம அதை பார்க்கணும். சரி, இப்ப அறிவு ஏற்பட்ட பிறகு தனியே அறிவை அறிந்தால் ஞானம் பரப்பிரகாசியம்.
சரியா? இதுதான் மத்த மதங்கள். சில மீமாம்சக மதம், நையாயிக மதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஞானம் வந்து பரப்பிரகாசியம். இதை வந்து நம்ம இந்த ஒளி விளக்கு அதை வச்சுக்கலாம் நம்ம உபன்யாசத்துல கேள்விப்பட்டிருப்போம். சுப்பிரகாசம் அப்படின்றது பரப்பிரகாசம், பரப்பிரகாஷ் பரையன பிரகாஷா எஸ்ய அப்படி வச்சுக்கலாம். இல்லாட்டி பரப்பிரகாசம், பரையன பிரகாசியம். மற்றொன்றாலே தெரிவிக்கப்படுறது பரப்பிரகாசியம். பிரகாசியம் அப்படின்னா பிரகாசத்துக்கு உள்ளானது, பிரகாசிக்கப்படுவது பிரகாசியம். மற்றொன்றாலே பிரகாசிக்கப்படுவது அதுதான் பரப்பிரகாசியம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு தான் கிளாசரி வேணும்னு நினைக்கிறேன். இது மாதிரிலாம் வந்து எப்படி ரொம்ப வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். இதை பிரிச்சு சொன்னா இப்போ சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். பரப்பிரகாசியம் அப்படின்னா பிரகாசம்னா பிரகாசிக்கப்படுவது. ஆக பிரகாசிக்கப்படுவது எதுனால அப்படின்னா மற்றொன்னாலே, மற்றொரு பொருளாலே பிரகாசிக்கப்படுவது எதுவோ அதுதான் பரப்பிரகாசியம். ஏதாவது உதாரணம் சொல்றதா? லோகத்துல பரப்பிரகாசியமா என்ன இருக்கும்? மற்றொன்றாலே பிரகாசிக்கப்படுறது. ஒரு பொருளை பார்க்கறதுக்கு விளக்க பயன்படுத்துறோம். இருட்டான வரையில ஒரு பொருளை பார்க்கறதுக்கு விளக்க பயன்படுத்துறோம். எது பரப்பிரகாசியம்? அந்த பொருளை பார்க்கறது வந்து நம்ம அந்த பொருள் அந்த பொருள், அவ்வளவுதான். எக்ஸாக்டா சொல்லணும். அந்த பொருள் அதான் பரப்பிரகாசியம். மற்றொன்றாலே பிரகாசிக்கப்படுவது பரப்பிரகாசியம் அப்படின்னா இது அந்த பானையோ ஏதோ ஒரு பொருள், இது வந்து ஒளிவிடாதோ, எது இலிமினஸா இருக்காதோ, அது எல்லாமே பரப்பிரகாசியம் அப்படி நோக்கத்துல பார்க்கணும் இல்லையா? சரி. அதே போலதான் இப்ப என்ன இருக்கு? ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு, குடம் இருக்கு, இருட்டு அறையில குடம் இருக்கு, இருக்குன்னு உடனே தெரிஞ்சிருது நம்மளுக்கு. விளக்கு போட்டாதானே தெரியறது. அதே போல ஆத்மால கண்ணை திறக்கிறான், ஆத்மாவில ஞானம் ஏற்பட்டுருது இவனுக்கு. ஏன் பிரத்யக்ஷம்னா என்ன? கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் தொடர்பு ஏற்படணும், அதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு அதுதான் பிரத்யக்ஷத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆக கண்ணுக்கும் பொருளுக்கும் தொடர்பு ஏற்பட்ட உடனே ஆத்மாவில அப்படின்னு ஞானம் ஏற்பட்டுடும், சடன் ஞானம் ஏற்பட்டுடும். ஆனா ஞானம் ஏற்பட்டிருக்குன்றது தெரியாதே. குடம் இருக்கிறது போலதான், விளக்கு இருக்கிற வரையிலும் இல்லாத வரையிலும் நமக்கு குடம் கண்ணுக்கு புலப்படாது. அதனால ஞானம் வந்து இப்படிப்பட்ட ஒரு மத்தத்துல பரப்பிரகாசியம், மத்தொன்றாலே பிரகாசிக்கப்பட வேண்டும். எந்த ஞானமானது? குடத்தை பற்றின ஞானமானது. சரியா? அப்படி இல்லைன்னா சில பேர் சொல்றா, நம்மளும் கூட எல்லா வேதாந்திகளும் எல்லாரும் என்ன சொல்றா அப்படின்னா ஞானம் வந்து ஸ்வயம் பிரகாசம். இது கூட நம்ம அனைவரும் உபன்யாசத்தை கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அர்த்தம் அதுக்கு? தானே பிரகாசிக்கும். இதுக்கு என்ன உதாரணம்? விளக்கு. விளக்கு இப்ப விளக்கு வந்து என்ன பண்ணும்? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விளக்கு வேணாங்க. ஆக எனக்கு குடம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? நான் குடத்தை தெரிஞ்சுட்டு இருக்கணும். குடம் இருக்கு அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்? கண்ணை திறந்து குடம் இருக்கு அப்படின்னு பார்த்தாதான் குடம் இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். நான் குடல் ஞானம் இருந்தாதான் தெரிய வரும். ஆனா நான் குடத்தை அறிந்தேன், என் குட அறிவு ஏற்பட்டுருது அப்படின்னு ஞானம் ஏற்பட்டுருது. ஆனா அது இருட்டறையில் இருக்கிற குடம் போல இருக்கு. உன்னொரு ஞானம் வந்தாதான் எனக்கு ஏற்பட்ட ஞானத்தையும் நான் ரியலைஸ் பண்ண முடியும். அப்படிலாம் கிடையாது. இப்படி வச்சுக்கோங்களேன், எதிரில் வந்து குடம் இருக்கு, எப்படி ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது ரியலைசேஷன், குடம் இருக்கு அப்படின்றதுனாலே ரியலைசேஷன் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா ஞானம் இருக்கு, ஆனா அதை ரியலைஸே பண்ணல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாதுன்னா இந்த சுயம் பிரகாசம் அப்படின்னு சொல்றவர்கள், அந்த வாதிகள், அவர்கள் யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டார்கள். இப்ப வாசி புரியுறதா? விஷயம் இருக்கு ஆனா நான் ரியலைஸ் பண்ணல அப்படின்னா அந்த விஷயமானது பரப்பிரகாஷம். இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் தனி, ரியலைசேஷன் தனி. அதான் சொல்லுவார்கள் சத்பாவகா பிரகாஷகா. அது இருப்பு இருக்கு ஆனா பிரகாசிக்கல அப்படின்னா அது பரப்பிரகாசியம். இருந்தாலே கண்டிப்பா பிரகாசிக்கும். அது இருக்கு நான் ரியலைஸே பண்ணல அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படின்னு இருந்ததுன்னா அதுதான் ஸ்வயம் பிரகாஷம். இருந்தாலே கண்டிப்பா பிரகாசிக்கும். சரியா? இந்த மாதிரி 2 மதங்கள் இருக்கு, பரப்பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு. சரியா? இப்ப பிரபாகரன் என்ன சொல்றான் அப்படின்னா ஞானம் வந்து ஸ்வயம் பிரகாசம். இப்ப ஞானம் உண்டாகும் போது என்ன ஆகுதுன்னா அது அறியப்படும். யாரும் கை தூக்கினால நான் ஸ்கிரீனை பார்க்கலாம். ரங்கநாத சுவாமி. சுவாமி, இந்த நையாயிகனோட மதத்துல ஃபர்ஸ்ட் குடத்தை பற்றின ஞானம் அது வந்து பரப்பிரகாசம்.
ஆனா குடத்தை பற்றின ஞானத்தை பற்றின ஞானம் அதுவும் பரப்பிரகாசம். சரி, நல்ல கேள்வி. அப்ப என்ன ஆகும்? அப்போ இல்ல என்ன அந்த ஆகும்? மாதிரி போனா எல்லா ஞானத்துக்கும் ஒண்ணு ஆட் பண்ணிட்டே போக வேண்டும். சரியா? அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 2வது ஞானம் வந்து அணு விவசாயம். சரியா? அது வந்து பரப்பிரகாசம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கல. சுவாமி இந்த கேள்வி பதில் ரெண்டுமே புரியல சுவாமி. இந்த முதல் ஞானம் இருக்கு இல்லையா? இப்ப குட நையாய்க்கனுடைய மத்தது என்ன அர்த்தம்? நம்ம கண்ணை திறந்து பாக்குறோம், குடத்தை பற்றின ஞானம் நமக்கு ஏற்பட்டுருச்சு. ஆத்மால குட ஞானம் அப்படின்னு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. எல்லாராலையும் இதை அந்த கன்சீவ் பண்ண முடியறதா எப்படி அப்படின்னு இப்படியான யோசிச்சு பாருங்களேன். ஒரு குடம் இருக்கு, அதுக்கு புதுசா ஒரு பெயிண்ட் வரா மாதிரி, அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ஆத்மா இருக்கு, கண்ணை திறந்து பார்த்த உடனே ஆத்மால டப்புன்னு ஒரு புது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. சரியா? என்ன லேயர் அப்படின்னா ஞானம் அப்படின்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா ஞானம் அப்படின்றது ஆத்மாவுக்கு ஒரு குணம் இல்லையா? ஆக குடத்தை பற்றின ஞானம் அப்படின்றது ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? வந்துருச்சு. ஆனா ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வரல. அதுக்கு இன்னொரு ஞானம் ஏற்படுறது ஆத்மாவுக்கு. என்ன ஏற்படுறது அப்படின்னா, நான் குடத்தை பத்தி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்போ இன்னொரு ஞானம் ஏற்படுமா? நான் குடத்தை பத்தி தெரிஞ்சுட்டேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு, அவர் குடத்தை பத்தி தெரிஞ்சுட்டேன்றதை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு போயிட்டே இருக்குமான்னு அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. அந்த 2வது அணு விவசாயம்ன்றது வந்து அதோட இருந்து வரலாம். குடத்தை பத்தியே நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு. ஆக அதோட அந்த அணு விவசாயம் வந்து எப்படின்னு வச்சுப்போமே, அது வந்து பரப்பிரகாசமா சுயம் பிரகாசமா அப்படின்னு வேண்டாம். அந்த ஞானத்தை பத்தி இன்னொரு ஞானம் உண்டாகாதா அப்படி மட்டும்தான். அதை பத்தினா வந்து நம்ம ஒரு ஞானத்தை நம்ம கண்டிப்பா உண்டாக்கிக்கணும் அப்படின்னு நமக்கு இருந்ததுன்னா நம்ம மேல உண்டாக்கி கொண்டே போகலாம். எவ்வளவு முடியுமோ உண்டாக்கி கொண்டே போகலாம். நான் குடத்தை பத்தி தெரிஞ்சுட்டேன்றது நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு தான் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் எவ்வளவு யோசிக்க முடியுமோ அவ்வளவு யோசிக்கலாம். சரியா? ஆனா அது வந்து கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அனவஸ்தை அப்படின்னு போகும். இல்ல எனக்கு ஏதோ இதெல்லாம் ரொம்ப டீப்பா பண்ண ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடும்னு தோன்றது. இத வந்து ஒரு கேள்வி சுவாமி. இப்போ குடத்தை பத்தி தெரிஞ்சுட்டேன் அப்படின்ற சென்டென்ஸே வந்து இப்போ இங்க ஒரு குடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவா, இல்ல குடம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவா சுவாமி? இங்க அங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம எடுத்துப்போமே, நம்மளுடைய மதத்துல சிம்பிள் மதத்துல கண்ணை திறந்து பார்த்தோம்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த இடத்துல குடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த ஞானத்துல கொண்டு வந்துடும். அந்த குடத்துக்கு அதான் விசேஷம். இந்த இது பீடத்தில் இவ்வாறு அப்படின்னு எல்லாமே குடத்துக்கு விசேஷம். அப்படிப்பட்ட குடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சிம்பிள் ஞானம் அவ்வளவுதான். சரியா? இப்படிப்பட்ட ஞானம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அடுத்த ஞானம். அது மட்டும் பார்க்கணும். சரியா? சோ நம்மளுடைய மதத்துல நம்ம வந்து எந்த ஒரு சிம்பிள் ஒரு ஞானம் சொன்னோமோ அதோட நம்ம நின்றுடுவோம். அவ்வளவுதான். கண்ணை திறந்து பார்த்தா நமக்கு என்ன தோணும்? கண்ணை திறந்து பார்த்த உடனே இந்த இடத்துல குடம் இருக்கு அவ்வளவுதானே தோணும். இப்போ அடியன் குடம் என்பதை கேட்ட கேள்வி கொஞ்சம் டிஃபரெண்டான கேள்வி விஷயம். அடியன் குடம் என்பது குடம் என்பது யாரோ ஒருத்தர் முதல்ல நமக்கு சொல்லி கொடுத்துரும். நம்ம அம்மாவோ தாயோ தந்தையோ யாரோ இது குடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒரு நிறைய கோயவன் பக்கத்துல கூட்டின்னு போய் இது நிறைய அந்த வழிக்கு போகாதீங்க. அது முன்னாடி நம்ம இது பார்த்துட்டோம். சரியா? இந்த சொல்லுக்கு வந்து இப்போதைக்கு அவ்வளவு ஃபோக்கஸ் கொடுக்காது. அது இப்போ குழந்தை கூட அதுக்கு அந்த எதிர்க்க பொருளுக்கு வந்து குடம்னு பெயர் தெரியாம போனா கூட அதுக்கு ஏதாவது ஒரு ஞானம் ஏற்படாதான்னு அந்த குழந்தைக்கு. ஸோ இது இந்த சொல்லுல வந்து ஒரு முக்கியத்துவம் கிடையாது. இந்த சொல்லெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த ஞானத்தை டிஸ்கிரைப் பண்றதுக்காக தானே ஒழிய அதுக்கு மேற்பட இந்த சொற்களை இங்க கொண்டு வர வேண்டாம். நான் சொல்றது புரியாதா? அந்த குழந்தை கூட என்ன அதுக்கு குடம் அப்படின்றத சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்காது. அம்மா யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டா. ஆனா கூட அதுக்கு உண்மை ஞானம் ஏற்படாதானே? எதுல ஒரு பொருள் இப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்றது ஞானம் அதுக்கு ஏற்படாதானே? சோ அந்த குடத்தை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்றது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன், அவ்வளவுதான். சரியா? சுதர்சன் சாமி அடியன் முதல்ல ஏற்பட்ட ஞானம் இருக்குல்ல, அத குடத்தை பத்தின ஞானம், அது வந்து சுயம் பிரகாசமா? அந்த ஞானத்தை பத்தின ஞானம் தான் பரப்பிரகாசம் அப்படி வச்சுக்கணுமா? அதை விட ரிவர்ஸ் சொல்லணும். முதல்ல ஏற்பட்டதுதான் வந்து பரப்பிரகாசம். ஏன்னா
ரியலைஸ் பண்ணலையா நமக்கு ஆத்மாவோட ஒரு லேயரா ஒரு ஞானம் வந்தாச்சு, ஓ வந்தாச்சுன்னு ஒரு ரியலைசேஷனே இல்லையே. ஓ சரி. அதனால என்ன ஆகும்னா ரெண்டாவது ஞானம் என்ன பண்றது அப்படின்னா அந்த ஞானத்தை பத்தி நமக்கு அறிவிக்கிறது, உனக்கு ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. சரியா? அந்த ஞானம் முதல் ஞானம் வந்து பரப்பிரகாசம், ரெண்டாவது ஞானம் வந்து ஸ்வயம் பிரகாசம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். எனக்கு இப்போ யோசனையா இருக்கு, நையாயிக்காரன் வந்து அப்படி சொல்றானா, அதை வந்து ஒரு ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு அவன் ஆக்சுவலா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது ஞானத்தை பற்றின மூணாவது ஞானம்ன்றது கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே உனக்கு போதும். சரியா? இது வந்து புரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. சரியா? ஏன்னா அதுக்கு அனுவஸ்தா அப்படின்னு ஒரு தோஷத்துக்கு போகும், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ரெண்டாவது ஞானம் வந்து பரப்பிரகாசமோ சுயம் பிரகாசமோ அந்த விசாரம் வேண்டாம். ரெண்டாவது ஞானத்தை பற்றின மூணாவது ஞானம் இருந்தாதான் நமக்கு அந்த ஒரு விசாரம் அனுவஸ்தா போயிடுமா போயிடாதா அப்படின்னு. சரியா? முதல் ஞானம் பரப்பிரகாசம், அதுக்கு சந்தேகமே கிடையாது. கோவிந்தன் சுவாமி, இது எனக்கு புரிஞ்சிருக்கிற விஷயம் விதம் சரியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்றேன். இப்போ எனக்கு வந்து டிஃபரன்சியேஷனே தெரியாது, நான் இப்பதான் டிஃபரன்சியேஷன் முதல்ல சொல்லி தரேன். அப்ப டிஃபரன்சியேஷன் எப்படி பண்றதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், அது ஒரு லெவல். நாளைக்கு என்கிட்ட யாராவது கேட்கறாங்க, உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரியுமாப்பா கேட்கறாங்க, தெரியும் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம், நான் டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன், அது ரெண்டாவது லெவல் ஞானம். இது 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 சரியா சொன்ன? மறுபடியும் டிஃபரன்சியேஷனே தெரியாது, இன்னைக்கு டிஃபரன்சியேஷன் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப சொல்லி கொடுத்த உடனே நான் டிஃபரன்சியேஷன் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுட்டேன். இது ஃபர்ஸ்ட் லெவல் ஞானம். நாளைக்கு என்கிட்ட யாராவது கேக்குறாங்க, நீ டிஃபரன்சியேஷன் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க, எனக்கு தெரியும் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இப்படி வச்சுப்போமே. இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு இல்லையா, டிஃபரன்சியேஷன் தெரியுமா அப்படின்னு கேட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொல்லணும்னா அப்ப என்ன தெரிஞ்சுட்டு இருக்கணும் நம்ம? எப்ப நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். சரியா? சரி, கிட்டத்தட்ட அதான் வரும். ஆனா ரிவர்ஸ்ல பார்த்தா கூட சரியாதான் வரும். அப்ப எப்போ வந்து ஒருத்தர் கிட்ட எனக்கு இது தெரியும் அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு அது தெரிஞ்சதுன்றது நான் தெரிஞ்சுட்டாதான் சொல்ல முடியும். சரியா? சரிதான். இந்த எக்ஸாம்பிள்ல டிஃபரன்சியேஷன் தெரியும்னு அவருக்கு தெரியும்ன்றத மத்தவங்க ஒப்புக்கொண்டாதான் அவருக்கு தெரியும். அது இல்லையே, அப்படி வராது, அப்படி தேவையில்லையே. அவர் செய்யறது சரியா தவறான்றது இன்னொருத்தர் அது சொல்லணும் இல்ல, டிஃபரன்சியேஷன் வரும்போது. அது ஒரு தனி விஷயம் இல்லையா, அவர் அது அந்த ட்ரஸ்ட்ல போயிடும். அதெல்லாம் அது வந்து வேற மாதிரி ஆயிடும் இல்லையா. அந்த ஞானம் ஏற்பட்ட ஞானம் அது சரியா தவறா அப்படின்னு அதனுடைய பிராமாணியத்துல விசாரம், அதுக்கு பற்றி நம்ம மேல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா ஞானம் ஏற்பட்டிருக்கு, ஞானம் ஏற்பட்டிருக்குன்ற ரியலைசேஷன். எப்படின்னா வச்சுப்போமே, இந்த உயர்நலம் நான் இப்போ 2 வாரம் முன்னாடி சொன்னேன், முன்னாடி கூட 10 பேருக்கு மற்ற இதில் கேட்டிருக்கலாம். இப்போ ஆழ்வார்க்கு என்ன ஆச்சுன்னா, ஆழ்வார்க்கு வந்து மயரோர மதியெல்லாம் மறுபடியும் அப்படின்னு பெருமாள் வந்து அருள் பண்ணிட்டார். அது ஆழ்வார்க்கே தெரியாம இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆழ்வார் சொல்லியிருப்பாரா மயரோர மதியம் மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? அவங்களுக்கு தான் அருள் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது மட்டும் ஒரு ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டார் ஆழ்வார். ஆனா ஆழ்வார் வந்து மயர்வர மதியானம் மறுபடியும் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன பண்றாரு, என்ன தெரிஞ்சுட்டு இருக்காரு ஆழ்வார்? தனக்கு அந்த ஞானம் ஏற்பட்டிருக்குன்னு ரியலைசேஷன் இருந்தா தானே சொல்லவே முடியும். அது ஒரு உதாரணமா வச்சுக்கோங்க. பெருமாள் அருள் பண்ணிட்டார் ஆழ்வாருக்கு, ஞானம் வந்துருச்சு. ஆனா யாராவது பக்கத்துல இருக்கான்னு இல்லை, ஆழ்வாரே திருவாய்மொழி பாடும் பொழுது அவர் ரியலைஸே பண்ணணும்னு வச்சுப்போமே, அவர் மயர் வர மதியானம் மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். சரியா? அப்ப ஞானமும் ஏற்பட்டிருக்கு ஆழ்வாருக்கு, அந்த ரியலைசேஷனும் ஏற்பட்டிருக்கு. தன்னடக்கத்தினால இருக்க முடியாதா அது? இல்லையே. இல்ல, அது கொஞ்சம் பொருத்தமா. தன்னடக்கமா இல்ல, தன்னடக்கத்துல என்ன இருக்கணும்? அது கொஞ்சம் பொருத்தமா இல்லையா சாமி? இல்ல, இது எல்லாருக்கும் முடிஞ்சுதான் இந்த மயரோர மதியானம் மறுபடியும் அப்படின்றது நல்ல ஒரு எக்ஸாம்பிளா தோன்றது. சரியான உதாரணம் தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு பூர்வபக்ஷி மாதிரி எனக்கு ஒரு யோசனைன்னு வச்சுங்களேன். ஆழ்வார் தன்னை பத்தி குறைவா சொல்ல நிறைவா தானே சொல்றாரு. அங்க தன்னடக்கமே இல்ல. ஆழ்வார் வந்து ரொம்ப ஒரு போஸ்ட்ஃபுல்லா தான் பண்றாரு. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஆழ்வார். இல்ல, அது பெருமாள் கொடுத்ததுன்னு சொல்ல வராம சொல்றாருன்னு. இல்லையே சாமி, அது சரிப்படல. சரி, நம்ம மேல போவோம். ஆக
இது வந்து அந்த பரப்பிரகாசம் சுயம் பிரகாசம் அப்படின்னு 2 இருக்கு. அப்புறம் சுயம் பிரகாசம் இது பிராபாகரனுடைய மதம் என்ன அப்படின்னா, ஞானம் வந்து ஏற்படும் பொழுதே ஞானம் இருக்கு ஆனா நான் ரியலைஸ் பண்ணல அப்படின்லாம் கிடையாது. ஞானம் ஏற்பட்டாலே கண்டிப்பா நம்ம ரியலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்போ பாட்டர் இருக்கா, குமார் இல்ல பட்டர் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞாததா சொல்லணுமா? சரி, இது இன்னொரு கேள்வி. நிறுத்திடுவோம். இது இன்னொரு கேள்வி. நம்ம வந்து ராமானுஜ மதம் தான் சரின்னு பரிபூர்ணமா நம்புறோம். அப்ப அதை மட்டும் படிச்சுட்டு போலாமே, ஏன் அதுக்கு மாற்றா உள்ள இன்னொரு விஷயத்தெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? சுவாமி, அடியேனும் அதேதான் நினைச்சுக்கிறேன் சுவாமி. ஏன்னா மத்ததெல்லாம் படிச்சா ஒரே குழப்பமா வருது. இத ஒண்டி தெரிஞ்சுன்னா நல்லா இருக்குமோன்னு தோணுது சாமி. அடியேன் சமிச்சுக்கணும். சரி, ஆனா மத்தவங்கள பழைய ஞாததா அப்படின்றதுலாம் நேர ஸ்ரீபாஷத்திலே வருது. ஆரம்ப ஜிக்ஞாசாதிகரன் ஆரம்பத்திலேயே அத்வைத வாயிலாக வருது. மகா பூர்வபக்ஷம் அப்படின்னு ஒரு கட்டம் வரும் ஸ்ரீபாஷத்துல. அது என்ன பண்றது, இப்ப எல்லாருக்குமே வந்து சில பேருக்கு அடியன் இதை லாங் பேக் கேட்கும் போது சொன்னேன், இது இந்த ஃபவுண்டேஷன் இருந்தாதான் மேல நம்மளது படிக்கிறது கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரிதான் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சுட்டாதான் எதை வந்து ராமானுஜர் வந்து கண்டிக்கிறான்றது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, நான் ஒண்ணு பண்றேன். இப்போதைக்கு நான் இன்னைக்கு இது போதும், நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் நான் சொல்றேன். ஸ்ரீமதி ராமானுஜாயனம்.